الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. உடலுறவில் ஈடுபட முன் ஓத வேண்டிய துஆ. பிஸ்மில்லாஹ். اللهم جنبنا الشيطان وجنب الشيطان ما رزقتنا. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத் புகாரி, முஸ்லிம் மற்றும் பல கிரந்தங்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களிலே ஒருவர் தனது மனைவியிடத்திலே வந்தால், உறவு கொள்வதற்கு வந்தால் இதனை ஓதட்டும். அல்லது உங்களில் ஒருவர் உங்களுடைய மனைவியிடத்தில் உறவு கொள்வதற்கு நாடினால், தனது மனைவியிடத்தில் உறவு கொள்வதற்கு நாடினால் இதை ஓதட்டும் என்று ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலம் அவ்விருவருக்கும் ஒரு குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தைக்கு ஷைத்தான் தீங்கிழைக்க மாட்டான் என்றும் ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்போது இதன் பொருளை பார்ப்போம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹுவின் பெயரை கொண்டு, பெயரினால் என்று நாம் இதற்கு சொல்கிறோம். இதன் அர்த்தம் என்ன? நாம் ஏன் பிஸ்மில்லா சொல்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் உதவி பெறுவதற்காக. இங்கே இருக்கக்கூடிய பி என்று சொல்லக்கூடியது லிஸ்திஆனா என்று சொல்வார்கள், உதவியை பெறுவதற்காக. அதாவது அல்லாஹுடைய பெயரை கொண்டு உதவி தேடியவனாக. அதே போன்று அல்லாஹுடைய பெயரின் மூலமாக பரக்கா, அல்லாஹ்விடத்திலே அருள் வளத்தை வேண்டியவர்களாக நாங்கள் இதனை ஆரம்பிக்கிறோம் என்பது அர்த்தம். அது மட்டுமல்ல, பிஸ்மில்லாஹ் என்பதற்கு சில நேரங்களிலே நாம் அல்லாஹ்விடைய பாதுகாப்பையும் அதன் மூலம் தேடுகிறோம். நாம் ஏன் உணவுலே பிஸ்மில்லா சொல்கிறோம்? உண்பதற்கு முன்னால் மறந்தால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹுன்னு சொல்கிறோம். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக. அதாவது அல்லாஹு தாலா ஷைத்தானை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதன் மூலம் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கிறது, பரக்கா கிடைக்கிறது. இதே போன்றுதான் உறவு கொள்ளும் பொழுதும் ஷைத்தான் அந்த உறவுலே கலந்து விடக்கூடாது. எப்படி எங்களுடைய உணவுலே கலக்கக்கூடாதோ, ஏனைய விடயங்களில் ஷைத்தான் கலப்பதை நாங்கள் விடக்கூடாதோ, அதே போன்றுதான் உறவு கொள்கிற பொழுதும் ஷைத்தானுக்கு அங்கே சம்பந்தம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பிஸ்மில்லா என்று சொல்கிற பொழுது அது ஷைத்தானிடமிருந்து எங்களை மறைக்கக்கூடியதாக கூட இருக்கும். ஷைத்தான் அந்த நிகழ்வை பார்க்காமல் இருப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். அதே போன்று அந்த உடலுறவின் மூலமாக குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையிலே ஷைத்தான் தாக்கம் செலுத்தாமல் இருப்பதற்கு இதனை நாம் சொல்கிறோம். எனவே பிஸ்மில்லா என்பது அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றோம், உதவி தேடுகிறோம், பாதுகாப்பு தேடுகிறோம், பரக்கா வேண்டுகிறோம். தொடர்ந்து என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம, அல்லாஹுவே, ஜன்னிபன ஷைத்தான், ஷைத்தானை விட்டும் எங்களை தூரமாக்கு. அதாவது எங்களுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்து. ஷைத்தானை எங்களை விட்டும் விலக்கிவிடு. ஜன்னப என்றால் ஒருவர் ஒரு பக்கத்திலும் அடுத்தவர் இன்னொரு பக்கத்திலும் இருப்பது, வெவ்வேறு பக்கத்தில் இருப்பது. ஒருவர் இன்னொரு ஜானிப், மற்றவர் அடுத்த ஜானிப். நாங்கள் ஒரு ஜானிபிலும் ஷைத்தான் இன்னொரு ஜானிபிலும், நாங்கள் ஒரு பக்கத்திலும் ஷைத்தான் இன்னொரு பக்கத்திலும் இருப்பதுதான் ஜன்னிப். அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான், எங்களை விட்டும் அல்லது ஷைத்தானை விட்டும் எங்களை விலக்கி வைத்துவிடு. அதன் அர்த்தம், இந்த உறவிலே ஷைத்தானுக்கு பங்கிருக்கக்கூடாது. ஷைத்தான் இதனை ஔராக்களை, எங்களது மறைவிடங்களை பார்க்காமல் இருக்க வேண்டும். وَجَنِّبِ الشَّيْطَانَ مَا رَزَقْتَنَا, மேலும் ஷைத்தானை எங்களுக்கு நீ ரிஸ்காக, கொடையாக கொடுக்கின்றவற்றிலிருந்தும் தூரமாக்கிவிடு. இங்கே ரிஸ்காக கொடுப்பது என்பது முதலாவதாக முக்கியமாக நாடப்படுவது குழந்தை. பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தை கிடைத்தால் ஷைத்தான் அந்த குழந்தைக்கு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். எனவே அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ரிஸ்க் தான் குழந்தை. அது மட்டுமல்ல, உடலுறவும் கூட ஒரு ரிஸ்க் தான். அல்லாஹு தாலா ஒருவருக்கு உணவளிப்பது எவ்வாறு ரிஸ்கோ,
உடையளிப்பது எவ்வாறு ரிஸ்கோ, அதே போன்று ஒருவருக்கு உடலுறவு கொள்வதற்கு ஹலாலான முறையிலே திருமணம் முடிப்பதற்கு இன்பம் அனுபவிப்பதற்கு கொடுப்பதும் அல்லாஹு தாலாவுடைய ரிஸ்க். எங்களுக்கு நீ ரிஸ்காக அளித்ததிலிருந்து ஷைத்தானை தூரமாக்கு. அதுவும் அடங்கும், உடல் உறவும் இதிலே அடங்கும். சில அறிஞர்கள் சொல்வதை போன்று, அதே போன்று குறிப்பாக முக்கியமாக பெறப்படுகிற குழந்தை, அதாவது மனிதன் பயனடையக்கூடிய அனைத்தும் ரிஸ்க். அது அவனுடைய உடலோடு ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். உலகத்திலே அவனுக்கு கிடைப்பதாக இருக்கலாம், மறுமையிலே கிடைப்பதாக இருக்கலாம். அவனுடைய உடல் பயனடையக்கூடியதுதான் உடலுறவு என்பது. அதுவும் அல்லாஹு தாலா அவனுக்கு அதனை சரியான முறையில் நிறைவேற்ற முடியுமாக வைத்திருப்பது அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க். ஒருவனுக்கு ஹலாலான மனைவி கிடைத்திருப்பதும் ரிஸ்க். ஒரு பெண்ணுக்கு ஹலாலான கணவன் கிடைத்திருப்பது ரிஸ்க். குழந்தையும் ரிஸ்க். அல்லாஹு தாலா நமக்கு ரிஸ்காக தந்திருக்கக்கூடிய இந்த விடயங்களிலிருந்து ஷைத்தானை தூரமாக்கு என்று நாம் இந்த துஆவிலே கேட்கிறோம். குறிப்பாக நபி அவர்களும் சொல்கிறார்கள், குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு இடையிலே குழந்தை பிறந்தால் அதற்கு ஷைத்தான் தீங்கிழைக்க மாட்டான். இந்த துஆவின் மூலமாக ஷைத்தானுடைய தாக்கத்தை இல்லாமல் ஆக்கலாம். எங்களுக்கு தெரியும், பொதுவாக திக்ர்கள் மூலமாக, துஆக்கள் மூலமாக ஷைத்தானுடைய தாக்கம் இல்லாமல் போகிறது. நாங்கள் பல திக்ர்களை பார்த்திருக்கிறோம். எல்லா திக்ர்களிலும் அல்லது பெரும்பாலான திக்ர்களில் அல்லது அதிகமான திக்ர்களில் இந்த விடயங்களும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காலை மாலையிலே ஓதுகிற திக்ர்களாக இருக்கலாம், இரவுலே தூங்குகின்ற போது ஓதுகிற திக்ர்களாக இருக்கலாம், வீட்டிலே இருந்து வெளியே செல்கிற போது ஓதுகிற திக்ராக இருக்கலாம், பள்ளி வாசலுக்குள்ளே நுழைகிற பொழுது ஓதுகிற திக்ராக, இவ்வாறு பல்வேறு திக்ர்களிலே இந்த காரணத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஷைத்தானை எங்களிடமிருந்து தூரமாக்குவது. ஏனால் ஷைத்தான் எங்களுடைய செயல்பாடுகளிலே கலக்கின்ற பொழுது அதற்கு தாக்கம் இருக்கிறது. உடலுறவின் போது ஷைத்தானுடைய பங்கு இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையிலே தாக்கம் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சில அறிஞர்கள் சொல்வதை போன்று இதைவிட குறைவான விடயங்களிலே கூட ஷைத்தானுடைய தாக்கம் இருக்கிறது. ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு பாலூட்டுகிறாள் என்றால் அங்கே அந்த பாலூட்டுதல் மூலமாக அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய சில விடயங்கள் அந்த குழந்தைக்கு செல்கிறது, அங்கே தாக்கம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதனால்தான் சில அறிஞர்கள் முற்காலத்திலே சில அடிமை பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டுவதை தடுத்திருக்கிறார்கள், பாலூட்ட விடாமல் விட்டிருக்கிறார்கள். என்றால் பாலூட்டுவதன் மூலமாக எங்களுக்கு தெரியும் உறவு முறை கூட ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குணங்கள் கூட அதனால் ஏற்படலாம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த பாலூட்டும் தாயிடம் இருக்கின்ற சில பண்புகள், குணாதிசயங்கள் இந்த குழந்தைக்கு அதன் மூலமாக கடத்தப்படும் என்பதனால், என்றால் அந்த பாலின் மூலமாகத்தான் அந்த குழந்தையின் மாமிசமும் எலும்பும் வளர்கிறது. அதை அவர்கள் விரும்பவில்லை. சாலிஹான நல்லவர்கள் தான் பாலூட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். ஷைத்தானால் அந்த குழந்தைக்கு தீங்கு ஏற்படாது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே தீங்கு ஏற்படாது என்பதன் அர்த்தம் என்ன? மார்க்க ரீதியான வழிகேடோடு சம்பந்தப்பட்ட, மன உச்சைகளோடு சம்பந்தப்பட்ட தீங்கு. அது மட்டுமல்ல, ஷைத்தான் சில பேரை தாக்குகின்றது. ஷைத்தானால் சிலருக்கு பைத்தியம், மனநோய் போன்றவை ஏற்படுகின்றன. ஷைத்தான் அல்லாத வேறு காரணங்களாலும் உடலில் உள்ள காரணங்களினாலும் மனநோய்கள், பைத்தியம் ஏற்படுகின்றன. அதே நேரத்தில் ஷைத்தானாலும் சில தாக்கங்களை ஏற்படுத்த முடியும். சரி, இந்த இரண்டு வகையான தாக்கங்களும் அதிலே உள்ளடங்கும். ஆனால் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஷைத்தானால் ஏற்படுத்த முடியாது. ஒட்டுமொத்தமாகவே எந்த ஒரு மனதிலே பாவத்தை தூண்டுகிற வஸ்வசா
வஸ்வாஸ், இது எதுவுமே செய்ய முடியாதா? இல்லை, அப்படி இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஷைத்தான் பாவங்களை தூண்டுகின்ற செயல்பாடுகளிலே ஈடுபடுவான். ஆனால் ஷைத்தானுக்கு முழுமையாக அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய படையாக, தன்னுடைய தோழர்களாக ஆக்கிக் கொள்ள முடியாது. இப்படியான ஒரு குழந்தை. அல்லாஹு தாலா ஷைத்தானுக்கு என்ன சொன்னான்? இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். என்னுடைய அடியார்கள், என்னுடைய நல்லடியார்கள் மீது உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. சைத்தான் தசல்லுத் பண்ண முடியாது. சைத்தான் சுல்தான் அதிகாரம் வைக்க முடியாது. அவனை பின்பற்றுகின்ற ஒருவனாக அவனை மாற்றி அவனுடைய படையிலே சேர்ந்து அவன் மரணிக்கின்ற பொழுது ஈமான் இல்லாமல் மரணித்து நரகத்துக்கு செல்கிற இப்படியான ஒரு பெரும் தாக்கத்தை ஷைத்தானால் இவ்வாறு துஆ கேட்டதற்கு பிறகு பிறக்கின்ற குழந்தையிலே செய்ய முடியாது. அப்படியல்லாமல் மனிதனாக நடக்கின்ற சில பாவங்கள் அவனுடைய ஈமானிலிருந்து அவன் வெளியே போகாமல் இருக்கக்கூடிய சாதாரணமான பாவங்களால் அவனால் நடக்க முடியும் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சைத்தானை பற்றி என்ன சொல்கிறான்? சூரத்து இஸ்ராவுடைய 64வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக். உன்னுடைய சப்தத்தை கொண்டு, ஓசை கொண்டு அவர்களில் உன்னால் முடியுமானவர்களை நீ தூண்டிவிடு. சைத்தானுடைய ஓசை என்பது அவனுடைய அழைப்பு. சைத்தான் ஷிர்க், பாவமான விஷயங்கள், குஃபருக்கு அழைக்கின்ற அழைப்பு. அதே போன்று மியூசிக் போன்றதும் சைத்தானுடைய ஓசை என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சப்தத்தை கொண்டு அவர்களை, உன்னால் முடியுமான மனிதர்களை நீ தூண்டிவிடு. வாஜ்லிப் அலைஹிம் பிகைலிக வரஜ்லிக். உன்னுடைய குதிரைப்படை, அதே போன்று காலாட்படை ஆகியவற்றை அவர்களுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக தூண்டிவிடு. சைத்தானிடத்தில் இந்த படைகள் இருக்கின்றன. பாவத்துக்கு அழைக்கின்ற, பாவத்துக்கு தூண்டுகின்ற ஒவ்வொரு பிரயாணியும், வாகனத்தில் ஏறி செல்கின்றவரும், மக்களை பாவத்தின் பக்கம் அழைக்கின்றவரும் சைத்தானுடைய இந்த படைகளிலே உள்ளடங்குவார்கள். நடந்து செல்கிறவர்கள், காலாட்படை, நடந்து செல்கிற படைகள், பாவத்திற்கு அழைத்து கால்நடையாக செல்கிறவர்கள் காலாட்படை. சைத்தானுடைய படைகள் என்பது சைத்தான் இந்த இனத்திலே, ஜின் இனத்திலே தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. மனித இனத்திலும் சைத்தானுடைய கோரிக்கைக்கு கட்டுப்பட்டு சைத்தானுடைய தூண்டலுக்கு உள்ளாகி சைத்தான் விரும்புகிற செயல்களிலே, அல்லாஹுக்கு மாற்றமான செயல்களிலே ஈடுபடுகின்றவர்கள், அதற்காக உழைக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வஷாரிகுஹும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். செல்வங்களிலே நீ அவர்களோடு கூட்டுச்சேர், மனிதர்களோடு அவர்களுடைய செல்வங்களிலே கலந்து கொள். வல் அவுலாத், பிள்ளைகளிலும். எனவே சைத்தான், இங்கே கவனியுங்கள், பிள்ளைகளிலும் என்ன செய்கிறான்? கூட்டு செய்கிறான். எங்களுடைய செல்வங்களில் நாங்கள் உணவு உண்ணுகிற பொழுது சைத்தான் எங்களோடு சேர்ந்து உண்ணுவான். நாங்கள் பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயர் சொல்லாவிட்டால். இரவுலே வீட்டுக்குள் போகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் போகிற பொழுது அங்கே சைத்தானும் அந்த இரவு எங்களோடு வீட்டிலே இரவு தரிக்கின்றான். எங்களுடைய செல்வங்களிலே சைத்தான் பங்கெடுத்துக் கொள்கிறான். அதே போன்றுதான் குழந்தைகளிலே எப்படி பங்கெடுக்கிறான். இந்த துவா அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. எனவே இந்த துவாவை ஓதுகிற பொழுது அங்கே ஷைத்தானுடைய பங்கு, வல் அவுலாத் என்கின்ற அந்த பங்கு இல்லாமல் போகிறது. நாங்கள் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் என்று சொல்கிற பொழுது ஷைத்தான் அங்கே கலந்து கொள்வது தடை செய்யப்படுகிறது. குழந்தைகளிலே தாக்கம் செலுத்துவது தடை செய்யப்படுகிறது. ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. ஷைத்தான் இவ்வாறான துவாவுக்கு பிறகு தீங்கிழைக்க மாட்டார் என்பதற்கு சிலர் எப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஷைத்தான் அந்த குழந்தையுடைய வயிற்றிலே குத்துகிறான். அந்த குழந்தை சைத்தான் குத்துவதன் காரணமாக, தாக்குவதன் காரணமாக அழுது கொண்டு பிறக்கிறது. மரியமுடைய மகன், மரியமுடைய மகனையும் அவருடைய
தாயாரையும் தவிர என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது சஹீஹ் முஸ்லிம்ல. இங்க இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிலர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த விளக்கம் சரியானது இருக்க முடியாது என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஹதீஸ் தெளிவாகவே என்ன சொல்கிறது, எல்லா குழந்தைகளுக்கும் இந்த தாக்கத்தை செய்தான் ஏற்படுத்துகிறான். அதிலிருந்து தப்பியவர்கள், அதிலிருந்து விதிவிலக்கு செய்யப்பட்டவர்கள் இப்னு மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார். எனவே ஷைத்தான் மனிதர்களோடு எப்போதும் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு, பங்கு கொள்வதற்கு, தாக்கம் செலுத்துவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய குறிக்கோளே, அவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற நோக்கமே அதுவாகத்தான் இருக்கிறது இப்லீஸுடைய. அதே போன்றுதான் அவனுடைய படையினரையும் அவன் ஏவி விடுகிறான். எனவே நாம் எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறோமோ, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பரக்கா தேடுகிறோமோ, அந்த நேரத்திலே ஷைத்தான் தடுக்கப்படுகின்றான். உது இல்லாத நிலையிலும் கூட ஒருவர் என்ன செய்யலாம், இந்த திக்ரை ஓதலாம். பொதுவாக திக்ர் செய்வதற்கு உதவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். எனவே எல்லா நிலையிலும் என்று சொல்கிற பொழுது ஜனாபாவுடைய நிலையிலும் கூட அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு முடியும். ஒருவர் உடலுறவு கொண்டு விட்டு திரும்பவும் உடலுறவு கொள்கிற பொழுது அவர் அதுக்கு இடையிலே உதவு செய்வது சிறந்தது, பூரணமானது. ஆனால் உதவு செய்யாமல் உதவு செய்தாலும் அவருடைய ஜனாபா நீங்காது. அவருடைய அந்த பெருந்தொடக்கிலே ஒரு பகுதி குறைக்கப்படுகிறது. அவரிடத்துல பெருந்தொடக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது, ஜனாபா இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குடிக்கின்ற பொழுதுதான் பெருந்தொடக்கு நீங்குகிறது. அப்படி இருந்தாலும் உதவு செய்கிற பொழுது அதனுடைய தொடக்கின் தன்மையை குறைக்கிறது. உதவு செய்வதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கு. உதவு செய்யாமல், உதவு செய்தோ உதவு செய்யாமலோ உடலுறவு கொண்டாலும் அந்த நேரத்திலும் கூட இதனை மனிதன் சொல்ல வேண்டும் என்பதை அறிஞர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே உடலுறவுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிற பொழுது, இந்த துஆ ஓதப்படுகிற பொழுது அந்த குழந்தை தௌஹீதிலே மரணிப்பதற்கு, ஷைத்தானுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் போகாமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். குழந்தைகளை பெற்ற எத்தனையோ பேர் தங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே காஃபிராக மரணித்ததை அவர்கள் கண்ணால் பார்த்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகள் முர்த்தத்தாகுவதை பார்த்திருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகள் ஷைத்தானுடைய படைகளிலே இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு ஈமானுக்கும் எதிராக செயல்படுவதை பார்க்கிறார்கள். எனவே இவ்வாறான துஆக்களின் மூலமாக ஷைத்தான் பெரிய தாக்கத்தை மனிதனிலே ஏற்படுத்தாமல் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என அந்த பெற்றோர்கள் முக்கியமாக இதிலே கவனம் எடுக்க வேண்டும். ஷைத்தான் பல நேரங்களிலே மனிதனை இதுபோன்ற விஷயங்களிலிருந்து மறக்கடிக்க செய்து விடுவான். அதே போன்றுதான் இந்த துஆவை ஓதுகின்ற பொழுது இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு மனிதன் உடலுறவுக்கு முன்னால் இதை ஓதுகின்ற பொழுது அவர் நபியுடைய சுன்னாவை பின்பற்றியவராக பார்க்கிறான். அதே நேரத்திலே அவர்களுக்கிடையிலே, கணவன் மனைவிக்கிடையிலே அன்பு தொடர்ந்து இருக்கலாம் இதன் மூலமாக என்று நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் என்று அவர் சொல்கின்றார். இரண்டார் சைத்தானை விட்டும் தூரமாக்குமாறு அங்கே நாங்கள் கேட்கின்றோம். அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான். அங்கே அல்லாஹுடைய உதவியை நாம் வேண்டுகின்றோம். எனவே அல்லாஹு தாலாவுடைய உதவி கிடைத்தால் எங்களுக்கு வேற எந்த உதவியும் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் ஒருவர் ஆண்களை பார்த்துதான் சொல்கிறார்கள், தனது மனைவியிடம் சென்றால் இவ்வாறு சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் இந்த பயன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இங்கே ஆண்களை நோக்கி சொல்லி இருந்தாலும் பெண்களுக்கும் இந்த துஆவை ஓத முடியும். ஏனென்றால் நோக்கம் ஒன்றுதான். ஆண்கள் எந்த நோக்கத்திற்காக ஓத வேண்டுமோ அதே நோக்கம் பெண்களுக்கும் இருக்கிறது. எனவே இதை பெண்களும் ஓத முடியும், ஓத வேண்டும். ஓதுவது சிறப்பானது, ஓதுவதனால் பயன் இருக்கிறது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது பொதுவாக சொல்வார்கள். எனவே மார்க்கத்துடைய சட்டங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமானது, விலக்கு செய்யப்பட்ட விடயங்களை தவிர. பெரும்பாலும் ஆண்கள் இருக்கின்ற சபையிலே ஆண்களை முன்னோக்கி ஆண்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகளை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி பேசுவார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆவு மூலமாக அல்லாஹ் தஆலா தமது அடியார்களை பாதுகாக்கின்றான். ஒரு மனிதன் தனது சந்ததிக்காக கேட்கின்ற துஆவின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய சந்ததியை பாதுகாக்கிறான் என்பதும் இந்த
ஹதீஸிலிருந்து துஆவிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, துஆ என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில எப்போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவைப்படுகிற ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது. அவனுடைய முதல் எதிரி, மிகப்பெரிய எதிரி ஷைத்தான். அவனை எப்போதும் குறிபார்த்து கொண்டிருக்கின்றான். உடலுறவு கொள்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, அதற்கு முன்னாலும் பொதுவாக சாலிஹான குழந்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய பிரார்த்தனை பற்றி என்ன சொல்கிறான்? வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். அவர்கள் எப்படி துஆ கேட்பார்கள்? எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு எங்கள் மனைமாரிடமிருந்தும் எங்கள் சந்ததிகளிடமிருந்தும் குர்ரத அயுன், கண்குளிர்ச்சியை தந்துவிடு. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு முன்மாதிரியாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. இறை அச்சமுள்ளவர்களுக்கு முன்மாதிரியானவர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. இறை அச்சமுள்ளவர்களால் பின்பற்றப்படுகின்றவர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. இறை அச்சமுள்ளவர்கள் யாரை பின்பற்றுவார்கள்? நல்லவர்களை, நல்ல வழிகாட்டிகளை. கண் குளிர்ச்சியை நாம் சந்ததிகளிலே ஏன் கேட்கிறோம்? அவர்கள் சாலிஹானவர்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. அதனை தரித்த துஆவிலே அல்லாஹு தாலா கேட்பதற்கு கற்றுத்தருகிறான். ரஹ்மானுடைய அடியார்கள் அவ்வாறு தான் கேட்பார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும் லியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. எனது இரட்சகரே, எனக்கு உன்னிடமிருந்து நல்ல சந்ததியை கொடுத்து விடு. நிச்சயமா நீ துஆவை செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். இது மட்டுமல்ல, ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகும் கூட எங்களுக்கு தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல் இம்ரானிலே சொல்கின்றான். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் முறையிடுகிறார். அவர்கள் எதிர்பார்த்தது ஆண் குழந்தை, ஆனால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அல்லாஹ்விடத்திலே அதை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? வ இன்னி சம்மைதுஹா மரியம், நான் மரியம் என்று நான் அதற்கு பேர் வைத்திருக்கிறேன். வ இன்னி உஈதுஹா பிக, நீதான் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும். உன்னிடத்தில் அவளை பாதுகாக்குமாறு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வதுர்ரியதஹா, மரியம் மட்டுமல்ல, மரியமுடைய தாயார் என்ன கேட்கிறார்கள்? அந்த மரியமுடைய சந்ததியையும் பாதுகாப்பாயாக. அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யாரிடமிருந்து? துரத்தப்பட்ட ஷைத்தானிடமிருந்து. அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹாக் ஆகிய பிள்ளைகளை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த வார்த்தையை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள்? அதே வார்த்தையை கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருக்கு பாதுகாப்பு தேடி பிரார்த்தித்தார்கள். உஈதுக்கும் பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்ம வமின் குல்லி ஐனின் லாம்ம. எனவே துஆ என்பது எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்குமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்கின்ற, அதனால் நாங்களும் எங்களை சார்ந்தவர்களும் பயனடைகிறோம், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுகிறோம். அல்லாஹு தாலா துஆவின் மூலமாக அவனுடைய வழியிலே செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறான், கெடுதிகளை தடுக்கின்றான். அதன் மூலம் அல்லாஹுவை திக்ர் செய்கிறோம், அல்லாஹுவை நெருங்குகிறோம். மிக முக்கியமான ஒரு இபாதாவாக எங்களுடைய வாழ்க்கையிலே துஆ இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். துஆவை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செய்து காட்டியிருக்கிறார்கள். குர்ஆனும் எங்களுக்கு பல முறைகளிலே துஆவுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறது. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.